இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை மற்றும் வாக்குத்தத்தம் என்னவென்றால் வாசிக்கலாம். நீதிமொழிகள் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதே போல சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் இந்த 3 வசனங்களையும் வைத்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் நாங்கள் உடைய சமூகத்துல உடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் அன்றைய துவக்கத்திலே உடைய சமூகத்துல ஆலோசனை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ராஜாவே, உடைய ஆலோசனைகள் எங்களுக்கு எவ்வளவு அருமையானவைகள். உடைய ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கி இந்த ஆண்டு முழுவதும் உடைய வருகை பரியந்தம் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் உடைய ஆலோசனைகளை கொடுக்கும்போது அதோடு சேர்ந்து நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களையும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே செய்வீர், அதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து உம்முடைய நல்ல ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடு தனிப்பட்ட விதத்துல பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட பேசும், எங்களோட இடைப்படும். இந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்டு அதன் பயனடைய நாங்கள் கர்த்தருக்குள் இன்னும் வளர்ந்து கனித்தர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்வீர், அதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உம்முடைய தயவுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம இப்ப படித்தோம், இந்த 3 வசனங்களையும் படித்தோம். இந்த 3 வசனத்தையும் கோர்வையாக உங்களுக்கு கொண்டு வந்து இந்த ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன, அவர் கொடுக்கிற நல் ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல சொல்றாரு, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. 2வது சொல்றாரு, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள். 3வது சொல்றாரு, என்னுடைய சமூகத்தில் காத்திரு. நான் மீண்டும் சொல்கிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு கொடுக்கிற நல் ஆலோசனை 3 காரியம். எனக்கு செவி கொடு, 2வது என்னிடத்தில் கற்றுக்கொள், 3வது எனக்கு காத்திரு. இந்த 3 காரியத்தையும் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த 3 காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து பெறப்போகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, முதலாவது காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ என்ற வார்த்தையை தேவன் நம்ம இடத்துல வைக்கிறார். அப்போ தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் அவருக்கு செவி கொடுப்போமா இல்லையா என்பதை மிகவும் கவனமாய் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டுல நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். தேவனுடைய நல் ஆலோசனைக்கு செவி கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். தேவன் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். பாருங்க, தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னு கேட்டா, செவி கொடுத்தல் தான் பிரியம். நம்ம பலி செலுத்தலாம், காணிக்கை செலுத்தலாம், எல்லாம் செலுத்தலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, செவி கொடுத்தல் மிக மிக அவசியம். வாசிங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவருக்கு எதை உத்தமம் சொல்றாருன்னா செவி கொடுக்கிறது உத்தமம் சொல்றாரு. நம்ம மிகவும் கவனமாய் இதை நாம் அனுசரிக்க பழகணும். ஏன் தெரியுமா? செவி கொடுக்கிறவன் மிகவும் பாக்கியவான், மிகவும் பாக்கியவான். நீதிமொழிகள் 8:34 சொல்லுகிறது, என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஆண்டுல நீங்க வாசற்படியிலே, ஆண்டுடைய வாசற்படியில, அதாவது ஆலயத்தின் வாசற்படியிலே, அவருடைய பிரசன்னத்திலே நித்தமும் விழித்திருக்கணும். விழித்திருக்கிறது மாத்திரம் இல்ல, அவருக்கு செவி கொடுக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், அதுக்கு நம்ம செவி கொடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம செவிகளை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்க அப்பதான் பாக்கியவானா மாற முடியும். நீங்க அப்பதான் தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் தேவன் சொல்வார். ஏன்னா செவி கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, அவன் இயேசு கிறிஸ்துவின் ஆடாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, எனக்கு பின்னாக வருகிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாய் இருக்கிறோமா? இந்த ஆண்டுல சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நல்ல மேய்ப்பர், நான் உம்முடைய ஆடு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆடாய் என்ன வைத்துக் கொள்ளும். நீங்க அவருடைய ஆடு மாத்திரமல்ல, நீங்க செவி கொடுக்க பழகிட்டீங்கன்னா, செவி கொடுக்கிற மனுஷனை குறித்து வேதம் என்ன சான்று கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவானது 8:47 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு, செவி கொடுக்கிறவன் தேவனால் உண்டானவன். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்களோ அவங்க யாரால உண்டானவங்க? தேவனால் உண்டானவர்கள். இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது 1 யோவான் 4:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், செவி கொடுக்கிறவன் தேவனை அறிந்தவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்போ தேவனை அறிந்தவன் மாத்திரம்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியும். அப்ப இன்னைக்கு நல்லா கவனிங்க, செவி கொடுக்கிற மக்களை குறித்து வேதம் சொல்லுகிற நற்சான்று. நீங்க முதலாவது நல்மேய்ப்பர் இயேசுவின் ஆடு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனால் உண்டானவர்கள். மூன்றாவது, நீங்கள் தேவனை அறிந்தவர்கள். ஆமென். ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள். இந்த நற்சான்றிதழ் வேணுமா? அப்படின்னா செவி கொடுக்க பழகுங்க. செவி கொடுத்து உணரணுமா? இந்த செவி கொடுக்கிறது சாதாரணமா இல்ல. ஆண்டவர் சொல்ற செவி கொடுக்கிறது எப்படின்னா, உணர்ந்து, சும்மா ஏதோ செவி கொடுக்கறதுல, இந்த காதுல கேட்டோம் இந்த காதுல விட்டோம் அப்படி இல்ல. பாருங்க, மார்க் 7:14 கொஞ்சம் வாசிக்கலாமா? பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். என்ன சொல்றார் ஆண்டவரு? செவி கொடுக்கிறது மட்டும் சொல்ல, செவி கொடுத்து உணருங்கள். அப்படின்னா யார் உணர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவி கொடுக்கிறது கவனமா செவி கொடுப்போம் பாருங்க, அந்த மனிதன் மாத்திரமே உணர்வான். எந்த மனிதன் அந்த வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறானோ, இது தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் நடுங்குவேன் என்று சொல்லுகிறானோ, அந்த மனிதன் மாத்திரமே செவி கொடுத்து உணர முடியும். அதனால்தான் இந்த உணர்கிற மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? தன்னை சிறுமைப்படுத்தி ஆவியிலே நொறுங்குண்டு அப்படியே வசனத்துக்கு என்ன செய்வான்? நடுங்குவான். இந்த மனிதனை குறித்து ஆண்டவர் தாமே சொல்ற வார்த்தை என்ன? ஏசாயா 66:2 என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு
என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை நோக்கி பார்ப்பாருங்க? எப்படி செவி கொடுக்கணும்? செவி கொடுத்து உணரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆண்டுல ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் செவி கொடுத்து உணர்வேன். ஒவ்வொரு ஆண்டவருடைய ஆராதனையில வரும்பொழுதும் சரி, ஒவ்வொரு நாளும் காலையில அந்த தேவ சமூகத்துல போய் ஆண்டவருடைய நல் ஆலோசனையை நான் கேட்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சார்? நீங்க அது அவருடைய ஒவ்வொரு நாள் இந்த உலக வாழ்க்கை ஆரம்பிச்சார் கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்தாரா? காலையில போய் அதிகாலையில பிதாவாகிய தேவன் தட்டி எழுப்புவார். அவர் என்ன செய்வார்? நேரா போய் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து செவி கொடுப்பார். கொஞ்சம் ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பாருங்க, இயேசுவை குறித்து சொல்லப்படுற வார்த்தை இது. காலைதோறும் பிதாவாகிய தேவன் எழுப்புகிறார். எழுப்பின பிறகு அவர் என்ன செய்யறார்னா, செவி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஏன் இப்படி செய்யறாரு தெரியுமா? இயேசுக்கு எப்பொழுதுமே ஆசை என்னன்னா, பிதாட்ட போய் கேட்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் பிதாட்ட ஆலோசனை பெறாம செய்ததே இல்லை. அதனால்தான் பிதாவுடைய சமூகத்துல போய் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல போய், பிதாவின் சமூகத்துல போய் அவர் கற்றுக்கொண்டார். நீங்க செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும். எப்போ? காலையில எழுந்து. ஆமென். செவி கொடுக்கிறதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மள என்ன செய்யணும்? ஆயுதம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தாவீது எவ்வளவு அழகா தன்னை ஆயத்தப்படுத்துற கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 5 அதிகாரம் அதனுடைய 2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எதுக்கு காத்திருப்பேன்? உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாய். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த 2024 ஆண்டுல ஆண்டுட்ட ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஓடி வர்றதை காட்டிலும் இந்த நல் ஆலோசனையை நான் கடைபிடிப்பேன் என்று தீர்மானத்தோடு இங்கிருந்து கடந்து போக. ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, தேவனுடைய நல் ஆலோசனைகள் நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனைகளுக்கு நீங்கள் உண்மையாய் கீழ்ப்படிவீர்கள் என்றால், நிச்சயம் சொல்கிறேன், ஆசீர்வாதம் நீங்க கேட்க தேவையில்லை. என் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி நாம் தேவ சமூகத்துல வரணும்னு சொன்னா, காலையில போய் தேவ சமூகத்துல நாம் வந்து நம்முடைய செவிகள் எல்லாம் அதுக்கு அவருடைய சத்தத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். அப்ப செவி கொடுக்கும் போது ஒரு உணர்தல் வரணும். அப்ப எதுக்கு நம்ம செவி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. நீதிமொழிகள் அதனுடைய 12 அதிகாரம் 15 வசனம். மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். நீங்களும் நானும் எதுக்கு செவி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா தேவ ஆலோசனைக்கு எந்த மனிதன் செவி கொடுக்கிறானோ அவன் ஞானம் உள்ளவன். தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு எவ்வண்ணமாக கிடைக்கிறது? அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுக்க பழகணும். ஆகவேதான் ஏசாயா 1 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்றாரு, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற
வசனத்திற்கு செவி கொடுக்கிறோமா? தேவன் இந்த வசனங்களை நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்னா, நமக்கு நல்வழி காட்டுவதற்காக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடம் ஆண்டவர் சொன்னாரு, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் என் நியாயங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு ஜீவனை தரும், உங்களை நல்வழிப்படுத்தும். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வேதத்தை கொடுத்து அவர்களை அது தேடும்படியாய், அதுக்கு செவி கொடுக்கும்படியாய் கர்த்தர் கட்டளையே கொடுத்தார். கொஞ்சம் வாசிங்க, உபாகமும் அதனுடைய 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த கட்டளை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரு. நம்ம ரொம்ப சேஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி எதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்? கடைசி பகுதி, உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், நீ கீழாகாமல் நீ மேலாவாய். ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க நம்ம. பாதியே படிச்சு ஒழுங்கா செவி கொடுக்கவே தெரியல. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என் கட்டளைகளை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு என்னுடைய கற்பனைகளை கொடுத்திருக்கிறேன், என் நியாயங்களை கொடுத்திருக்கிறேன். எதுக்கு கொடுத்திருக்கிறேன்? நீ அதுக்கு நீ கீழ்ப்படியணும். அப்ப கீழ்ப்படியணும்னா என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அப்ப நீ அதற்கு செவி கொடுத்தால் அந்த கட்டளைகளை போய் நடக்க ஆரம்பிச்சிட்டேனா, நான் உன்னை வாளாக்காம தலையாக்குறேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்போ தேவன் ஒரு கண்டிஷன் வைக்காம எந்த ஆசீர்வாதம் கொடுக்கலங்க. நம்ம அதுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டோம்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவார். கர்த்தருடைய வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்க எவ்வாறாக வாசிக்கிறீர்கள், எவ்வாறாக தியானிக்கிறீர்கள், இதுல நீங்க கவனமா இருக்கணும். ஆமென். அதனாலதான் சங்கீதம் 1 நமக்கு அழகாக சொல்லித்தரும். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் நமக்கு தம்முடைய வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஓசியால ஆண்டவர் ரொம்ப வேதனையோட சொல்றாரு, என் ஜனங்க நான் கொடுத்த வேதத்தை என்ன செய்யல, அதுக்கு மகத்துவம் கொடுக்கல, அதுக்கு கனத்தை கொடுக்கல, அத ஒரு பொருட்டாவே நினைக்கல, அத அந்நிய காரியமா நினைச்சாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைய மறப்பேன். அவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்துற. ஏன் தெரியுமா? ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது அவ்வளோ அதுக்கு கனத்தை ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வார்த்தையை பிரமாணத்தை கொடுத்தாரு. யோசித்து பாருங்க, மோசைய மலை உச்சியில கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் டைம் மோசை கிட்ட அந்த பிரமாணங்களை கொடுக்கும்போது என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரே கற்பனைகளை அவரே செய்து தம்முடைய விரலினாலே அதை எழுதினாராம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அப்போ விரலினாலே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை, அந்த பிரமாணங்களை, அந்த கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துட்டு சொன்னாரு, இதை கடைபிடிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு, இதை கடைபிடிக்கிறவன் நல் ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவான், இந்த பூமியிலே நன்மை செய்வான், எனக்கு பிரியமாய் நடப்பான், என் சித்தத்தை செய்வான். ஆனா மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக கடும் கோபம் கொண்டு அந்த கற்பனை உள்ள அந்த பலகையை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டார். உடைஞ்சு போச்சு. உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னார், மோசே அடுத்த முறை மோசே போகும்போது சொல்லிட்டாரு, மோசே நீயே இப்ப என்ன செய்யணும்? கற்பலகையில நீ தான் பண்ணணும், நான் என்ன பண்ணேனோ அதை நீ ரெடி பண்ணிட்டு கொண்டு வரணும், அப்ப நீயே உட்கார்ந்து எழுது. பாருங்க, ஆண்டவர் தம் கையால எழுதி கொடுக்குறாருன்னா எவ்வளவு மகத்துவமானது. இன்னைக்கு கூட சில நேரங்கள்ல நமக்கு பிரியமானவர்கள் நம்ம கனப்படுத்து நினைக்கும் போது ஒரு எழுத்து கையால எழுதுவாங்க.
இன்னைக்கும் அதை நம்ம அப்படியே நம்முடைய முக்கியமான ஒரு ஃபைல்ஸ்ல என்ன செய்வோம், அதை சேமிச்சு வைப்போம். ஏன் தெரியுமா? அது நமக்கு ரொம்ப இதயத்துக்கு ஏற்றது, ரொம்ப நெருக்கமானது. ஏன்னா நம்ம அவர் நேசிச்சு நமக்கு எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் கையில எழுதி கொடுத்திருக்காருன்னா எவ்வளவு அதுக்கு மகத்துவம் கொடுக்கிறார். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு அவர் விரோதமா ஒரு நாள் அவரே போக மாட்டார். அவர் தாங்க கொடுத்தாரு. அவர் நினைச்சா மாத்தலாம், ஆனா அதுக்கு விரோதமா அவரே போக மாட்டார். ஏன்னா என் ஆண்டவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கிறவை. அதனால்தான் நம்ம கவனிக்கணும், இந்த வசனம் நமக்கு எவ்வளவு விலையேற பெற்றது. அதனாலதான் தாவீது வேத வசனத்தை குறித்து எழுதும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை கவனியுங்கள். ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்றார் பாருங்க. அந்த வேத வசனத்தை அவருக்கு செவி கொடுத்தபடியினாலே, அதுக்கு தன்னுடைய நேரத்தை கொடுத்தபடியினாலே, அதை தன் வாழ்க்கையில பெரிய ஒரு கனமான ஒரு காரியமா எண்ணினபடினாலே அவர் சொல்றாரு 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெனி தேளிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இந்த வேதம் இவ்வளவு அருமையான வேதம் பாத்தீங்களா, இந்த கற்பனைகள் எவ்வளவு அருமையானவைகள், மதுரமானதுன்னு சொல்றாரு, கண்களை தெளிவாக்குதுன்னு சொல்றாரு, நம்முடைய குறைவை நிறைவாக்குதுன்னு சொல்றாரு, நம்முடைய அறியாமையை நீக்கி ஞானத்துல கொண்டு போகுதுன்னு சொல்றாரு. இத்தனை காரியம் இந்த வேதம் நமக்கு செய்கிறது. அதுக்கு நீங்க செவி கொடுத்தா அது என்ன செய்யும் சொல்றாரு, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவர் காலையில உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கள, ஓடிடாதீங்க. அவருடைய சமூகத்தை விட்டு ஓடாதீங்க. அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்னுடைய தவற சுட்டி காட்டினதுக்காக நன்றி, இதுக்கு நான் கீழ்ப்படிச்சுட்டா எனக்கு மிகுந்த பலன் உண்டு. ஆமென். அப்போ இன்னைக்கு காலவேளையில ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு நல் ஆலோசனை கொடுக்கிறது. அந்த கர்த்தருடைய வேதத்துக்கு உங்க வாழ்க்கையில செவி கொடுக்க பழகுங்கள். தாவீதை போல சொல்லுங்க, அன்றியும் அந்த வேத வசனத்தினால், அந்த பிரமாணத்தினால், அந்த கட்டளையினால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், எனக்கு பயன் உண்டு. நல்லா கவனிச்சீங்களா? இன்னைக்கு இந்த 2024 ஆண்டுல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க பழகுவீங்களா? ஆண்டு சொல்ல, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. ஆகவேதான் நம்ம என்ன செய்யறோம், தனிப்பட்ட விதத்துல நம்ம வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும்னு சொன்னேன். அதே போல சபையில வரும்போது தேவன் நமக்கு தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தம்முடைய வசனத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஆதி திருச்சபை மக்கள் சபையில வந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நிலைத்திருந்தாங்க. அப்போ தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நமக்கு விளக்கங்களை தருகிறார். அந்த விளக்கங்களை தரும் பொழுது அதுக்கு நம்ம செவி கொடுக்க பழகணும். பவுல் சீலா 2 பேரும் பெரயா ஊருக்கு போறாங்க. அந்த பெரயா ஊருக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு பிரசங்கிக்கிறாங்க, ஆலோசனையை கொடுக்கறாங்க. அந்த பெரயா மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தருடைய ஆலோசனை, அந்த வார்த்தையை அப்படியே உணர்ந்து செவி கொடுத்து அவங்க தினந்தோறும் தியானிக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. அதனால அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் தெசலோனிக்கேயர்களை காட்டிலும்
நற்குணசாலிகளா இருந்தாங்க. நல்லா கவனிங்க. வேத வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்க செவி கொடுக்க செவி கொடுக்க உங்களை நற்குணசாலியா மாத்திரும், உங்களை உத்தமர்களா மாத்திரும். அதனாலதான் இன்னைக்கு காலை வெளில நான் நமக்கு தேவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனை என்னன்னா, செவி கொடுக்க பழகுங்க. சபையின் ஆராதனையில வரும்போதே ஜெபிச்சுட்டு வாங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சபையில ஆராதனைக்கு போறேன், இன்னைக்கு உம்முடைய ஊழியர் மூலமாக என்னோட பேசும். தேவன் இஸ்ரவேலர்களுக்கு மோசையின் மூலமாக தன்னுடைய வழியை தெரியப்படுத்தினார். ஆண்டவர் மோசையை ஒரு ஊழியக்காரராக ஏற்படுத்தினார். பாருங்க, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு மோசே சொல்றாரு. யாரை குறித்து பேசுறாரு? இது தீர்க்கதரிசனமாக இயேசுவை குறித்து பேசுகிறார். இப்ப இயேசுவை யாரோட ஒப்பிட்டு பேசியாச்சு? மோசையோட ஒப்பிட்டு பேசியாச்சு. இப்போ மோசே என்ன சொல்ல விரும்புறாரு? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்கள். அப்ப இது வரைக்கும் மோசைக்கு யார் செவி கொடுத்திருக்கா? இஸ்ரவேலர்கள் செவி கொடுத்திருக்காங்க. அப்படிதானே அர்த்தம்? மோசே ஒரு தீர்க்கதரிசி. மோசையின் மூலமாக தேவன் பேசினார், ஜனங்களோட பேசினார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, மோசே அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சொல்லும்போது காலையில இருந்து இரவு வரைக்கும் ஆலோசனை பெறுவதற்காக மோசையோட ஓடி வருவாங்க. மோசே சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம அந்த ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று பெற்று தந்தார். இத ஒரு நாள் அவருடைய மாமனார் பார்த்துட்டாரு. மாமனார் அவரை பார்க்க வந்தார். மாமனார் பார்க்க வந்தார். பார்த்துட்டு, என்னடா மோசே இப்படி ஜனங்களுக்காக காலையில இருந்து இரவு வரைக்கும் இப்படியே ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காரு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை அவர் கொடுத்தார். அவர் சொன்னாரு, மோசே இப்படி செய்யாதீங்க, கொஞ்சம் அதெல்லாம் பங்கிட்டு கொடுத்துருங்க. நீங்க மாத்திரம் இப்படியே செஞ்சீங்கன்னா களைச்சு போய் சோர்ந்து போயிருவீங்க. ஆகவே நீங்க 1000 பேருக்கு ஒருத்தர் ஒரு ஆலோசனைக்காரர், 100 பேருக்கு ஒரு ஆலோசனைக்காரர், 10 பேருக்கு ஒரு ஆலோசனை, இப்படி நியமிங்க. அவங்க கிட்ட அந்த ஜனங்கள் போட்டும், முக்கியமான பிரதானமான பிரச்சனைகள் எது இருக்குமோ அது ஆலோசனை வேணுமோ உங்ககிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை என்ன செஞ்சுட்டாருன்னா அப்படியே வகுத்து கொடுத்துட்டாரு. அந்த ஆலோசனையை மோசையும் கேட்டார். ஏன்னா மோசைக்கு செவி கொடுக்கிற பழக்கம் மோசைக்கு இருக்கு. அதனால மோசை எப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு எப்படி ஜனங்கள் செவி கொடுக்கணும்னு சொன்னாரோ அதே மாதிரி அவரும் செவி கொடுத்தார். நம்ம வேதத்துக்கு செவி கொடுக்க பழகணும். அதே போல தீர்க்கதரிசிகள், அதாவது தேவனுடைய ஊழியக்காரருக்கு செவி கொடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். என்ன நடக்கும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், உண்மைதான். சில நேரங்கள்ல நீங்க பிரச்சனைகள்ல போராட்டங்கள் இருக்கும்போது, சோர்ந்து போய் இருக்கும்போது, நீங்கள் சபை ஆராதனை வரும்போதே ஆவியானவர் ஊழியர் மூலமாக பேச ஆரம்பிச்சிருவார். ஊழியருக்கு தெரியாது உங்க பிரச்சனை என்னன்னு. செய்தியின் மூலமாக வரும், பாடலின் மூலமாக வரும். அப்ப நீங்க சொல்றீங்க, கர்த்தர் என்னோடு பேசினார். ஏன்னா உங்க பிரச்சனை நீங்க செவி கொடுக்க பழகிட்டீங்க. இதேதான் நீங்க எப்பவுமே செவி கொடுக்க பழகுங்க. எப்பவுமே உங்களுக்கு ஆராதனை எப்படிதான் இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். தேவனுடைய சன்னிதானம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு இடமா இருக்கும். அப்ப முதல் காரியத்தை கவனிங்க, செவி கொடுக்க பழகணும். அப்ப செவி கொடுக்கிறது எப்படி செவி கொடுக்கணும்? உணர்ந்து செவி கொடுக்கணும். உணர்ந்து செவி கொடுங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு செவி கொடுங்க. இந்த 2 காரியத்தை கடைபிடிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதல் காரியம். 2வது காரியத்தை கவனிங்க. செவி கொடுத்தா மட்டும் பத்துமா? ஸ்டெப் நம்பர் 2, கற்றுக்கொள்ள பழகுங்க. இப்போ சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இது தாவீது எழுதின சங்கீதம் தான். ஆனா இந்த தாவீது எழுதின சங்கீதத்துல இந்த நடுவுல இந்த வார்த்தை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த வசனத்தை மட்டும் பாத்தீங்கன்னா தாவீது சொல்லவே இல்லை. இங்க அப்படியே அந்த நடை மாறுது.
இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது தாவீது என்ன சொல்றாருன்னா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதற்கு அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு எழுதிட்டே வராரு. தன்னை பற்றியும் அதுல பேசுகிறார். பேசிட்ட பிறகு டக்குன்னு நட மாறுது. இப்ப அவர் பேசல, யார் பேச ஆரம்பிச்சிட்டார்? தேவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தேவன் யாரோட பேசுவார்னு கேட்டீங்கன்னா, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு தேவன் பேசுவார். அப்போ பேசுகிற தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். He wants to teach us. நல்லா கவனிங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற வைக்கிறது மட்டும் என் தேவனுடைய நோக்கம் அல்ல. ஆத்ம மீட்பை கொடுக்கிற தேவன் நமக்கு கற்றுத் தருகிற நல்ல போதகராக இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் தெரியுமா? நல்ல போதகர். அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு டீச் பண்ணுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை பார்த்து சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதோட நம்ம நின்று விடக்கூடாது. இளைப்பாறுதல் தர்ற தேவன் உண்மைதான், நமக்கு பாவமன்னிப்பாகி மீட்பை கொடுக்கிறது உண்மைதான். ஆனா அடுத்தது இன்னொன்னு காரியத்தை அவர் சொல்றாரு, அதை மறந்துடவே கூடாது. என்னது? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டு சொல்றாரு, உங்க நுகத்தை யார்ட்ட கொடுத்துருங்க. அப்ப இது என்ன நுகம் பாருங்க. ஆண்டவர் மோசையின் மூலமா பிரமாணம் கொடுத்தாரு இல்லையா? 10 கட்டளை கொடுத்தாரு. 10 கட்டளையோடு சேர்ந்து அடிஷனல் கட்டளையும் கொடுத்தாரு. இந்த கட்டளை இந்த மக்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பாரமா போச்சு. இந்த கட்டளையை கடைபிடிச்சா ஜீவன் உண்டு. ஆனா முழுமையா கீழ்ப்படிய முடியல, முழுமையா கடைபிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? 10 கட்டளையில் நீங்க ஒரு கட்டளையை மீறிட்டாலும் பிரமாணத்தை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப சாபத்திற்குள் ஆயிருவீங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்க, யூதர்கள் யாரெல்லாம் அந்த கட்டளையை பாரம்பரியமா கடைபிடிச்சாங்களோ அது அவங்களுக்கு பாரமா இருந்துச்சு. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து யார் கடைபிடிச்சாங்களோ அது அவங்களுக்கு பாரமா இல்ல, அவங்க அதுல வெற்றி பெற்றாங்க. தாவீதான் இந்த பிரமாணத்தை விசுவாசத்தோடு கடைபிடிச்சார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓ நுகத்தை என்கிட்ட கொடுத்துரு, இந்த பழைய பிரமாணத்தை என்கிட்ட கொடுத்துரு, ஏன் நுகத்தை நீ வாங்கிக்கோ. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இது என்ன பிரமாணம்? இதுதான் புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மோட செய்யற புதிய உடன்படிக்கை. இதை செய்யறது சொல்லிட்டு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். அப்ப நுகம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு மாடு சீராக நடக்கிறதுக்காக நுகம் இல்ல. யோக் எதுக்கு போடுவாங்க? ஒரு மாடு ஸ்ட்ரெயிட்டா எஜமான் சொல்ற மாதிரி நடக்கணும். எஜமான் எப்படின்னு சொன்னா அது அதே ரூட்ல போகும். கொஞ்சம் நுகம் போடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயத்தான் வேலையை காட்டிடுவாரு. மாடு அப்படியே மறண்டு போயிடும். எஜமான் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால்தான் தேவன் நமக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அப்பதான் நம்ம எஜமானுடைய சேவையை செய்ய முடியும், சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப மோசையின் மூலமாக தன்னுடைய பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா அது பூர்ணம் அடையாததுக்கு அது உதவி செய்யல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்துக்கு பேரு கிருபையின் பிரமாணம். இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்துக்கு பேர் கிறிஸ்துவின் பிரமாணம். இந்த பிரமாணத்தை நமக்கு கொடுத்து சொல்றாரு, இது எப்படி இருக்கு, இது இந்த நுகம் எப்படி இருக்கு, லகுவா இருக்கு, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து என்ன செய்யுங்க, கற்று கொள்ளுங்கள். என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணுமா வேணாமா? முதல்ல பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றோம், நமக்கு ஒரு மீட்பு கிடைச்சது உண்மைதான். ஆனா பூர்ணமான இன்னும் ரட்சிப்பு வரல. பூர்ணமான ரட்சிப்பு எது இருக்கு? ஆத்மாவுக்கு கிடைக்க போகிற பூர்ணமான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் பெறணும்னா கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியம். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், சுத்திகரிக்கிறார், பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுக்கிறார். இது முதல் சுத்திகரிப்பு. அப்போ நம்ம தேவ கோவாக்கினிலிருந்து தப்பிச்சிட்டோம்.
இரண்டாவதாக தேவன் எதை வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்போஸ்தலரை பார்த்து ஆண்டவர் இதான் சொன்னாரு, இப்பொழுதே என் வார்த்தைகள் உங்களோட இருக்கே, நீங்க இப்பொழுதுமே சுத்தமா இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை அது ஜலமாய் இருக்கிறது. அந்த ஜலம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. மூன்றாவது, என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். இப்படிதான் தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, எப்போ இது நடக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்க தேவனுடைய பாதத்துல வந்து அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும்போது தான் இந்த கிரியைகள் நடைபெறும். கற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லைன்னா தேவன் ஒன்று செய்ய இயலாது. அப்போ கற்றுக்கொள்ள பழகணும், கற்றுக்கொள்ள பழகணும். ஏன்னா கற்றுக்கொள்கிறவன் யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கவனிங்க. கற்றுக்கொள்கிறவன் எப்படிப்பட்டவன் என்று ஞானி சொல்லும்போது சொல்றாரு, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்குகளையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருளையும் அறிந்து கொள்வான். அப்போ கற்றுக்கொள்கிறவன் எப்படின்னு கவனிங்க, அறிவில் தேறுவான். நீங்களும் நானும் லேர்னிங் ஹேபிட் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அறிவுல தேர ஆரம்பிச்சிடும். இதே காரியத்தை தான் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அப்போ கற்றுக்கொள்ளுகிற மனிதன் அறிவிலே தேர ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்றது எதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்? நம்ம வேத வசனத்தை நிச்சயம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்துலதான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா அதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? முக்கியமான சில காரியத்தை மட்டும் சொல்றேன். நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். ஆனா அதுல முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளவே வேண்டும். அது என்ன அப்படின்னு கேட்டா, முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ளணும்? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ள. ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. உபாகமம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை கவனிங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். எதை அறிவிக்கணும்? மேல உள்ள வசந்தமா, நீங்க ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது, கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் குடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு, எப்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவுள் என்று சொல்லிய நாளில் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார். அந்த வார்த்தைகளை என்ன செய்ய சொல்றாருன்னா, கற்றுக்கொள்பா, கற்றுக்கொள். இப்படி நீங்க கற்றுக்கொள்றதுனால என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கேட்டா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்னும் இதை அழகா சொல்லும்போது பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல வந்துருங்க, திருப்பி அதுல பேசுற பாருங்க. 1ஆம் வசனம், மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின் படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள். இது எதுக்கு சொல்றாருன்னா, நீங்க தேவனுக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ள கடவீர்கள் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்துறாங்க. இது தமிழ் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறத கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நியாயங்கள் அதுக்குதான் கொடுத்திருக்காரு. இதே வனமாய் தாவீது இதை அழகா கற்று தருவார் பாருங்க. தாவீது சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கற்றுக்கொள்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது எதுல இருக்கு? கர்த்தருடைய வசனத்துலதான் இருக்கு. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத்தராரு. இந்த கற்றுத்தோம்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல வாழ முடியும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன செய்யும்? நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் ஜீவ ஊற்று. மரண கண்ணிக்கு நம்மளை விலக்கி காக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு குறைகளை நீக்கி நிறைவை தரும். ஆகவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
கர்த்தருக்கு பயப்படும் பயம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க பாவம் செய்யவே மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ள என்ன ஆகும்னா, நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படும் பயம் வந்துடும். அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன செய்யும்? நம்ம பாவம் செய்யாதபடிக்கு தப்பிக்க வைக்கும். அப்ப இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் கட்டாயம் இருக்கணும். அதனாலதான் பரிசுத்தமாகுதலை எப்படி நீங்க பூர்ணப்படுத்தணும்? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா எதை பூர்ணப்படுத்திடலாம்? பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்திடலாம். நீங்க பாவம் செய்யாம உங்களை காக்கும் ஒண்ணு, 2வது நீங்க பரிசுத்தமாகுதலையே பூர்ணப்படுத்திடலாம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அப்ப கற்றுக்கொள்றது எவ்வளவு மிக முக்கியம். அப்போ தேவனுடைய சமூகத்துல கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் தேவன் தம்முடைய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். 2வதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கு. அதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல அவருக்கு வசனத்தின்படி நடந்தபடியினால பல பாடுகள், பல உபத்திரவங்கள்லாம் வந்துச்சு. சிலுவை பாடு வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. ஆனா அதன் மத்தியில் அவர் என்ன சொல்லி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு கவனிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணராகின பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்போ ஆண்டவர் எதை கற்றுக்கொண்டார்? இயேசு எதை கற்றுக்கொண்டாருங்க? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு. இயேசு எப்படி கற்றுக்கொண்டார் தெரியுமா? நம்ம ஏசாயா 50:4 வாசித்தோம். காலையில தேவன் அவர் எழுப்புவார். அவர் என்ன செய்வாரா? கற்றுக்கொள்ளுகிறவர் போல என்ன செய்வார்? போய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பார். அங்கிருந்து என்ன கற்றுக்கொண்டாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை கற்றுக்கொள்றோமா? இதுவும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மிக மிக அவசியமான காரியம். நீங்க கீழ்ப்படிந்தாதான் கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். அநேக நேரங்கள்ல நம்ம வீட்டுல ரட்சிப்பு வராததுக்கு காரணமும் நம்முடைய கீழ்ப்படியாமை தான். கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா நீங்க தேவனுடைய ரட்சிப்பை உங்கள் வீட்டிலே காண முடியும், சபையிலே காண முடியும், உங்கள் இடத்திலே காண முடியும். கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால என்ன நடந்துச்சு? அநேகருக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய் மாறிட்டாருங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் நித்திய ரட்சிப்பு கிடைச்சதுன்னா அதுக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து. சும்மா சொல்லக்கூடாது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் தான் அதுக்கு காரணம். என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். obedience of Jesus Christ. அவர் எப்படி ஒபே பண்ணாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்படி அவர் செஞ்சதுனால தாங்க, அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. நமக்கு ஆத்ம மீட்பு கிடைச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க கீழ்ப்படிதல்னால உங்க வீட்டுல ரட்சிப்பு வரும். நீங்க அதுக்கு காரணமா இருப்பீங்க. அப்போ நம்ம முதல்ல முன்மாதிரியா மாறணும். முதல்ல நம்ம செவி கொடுக்க நமக்கு தெரியணும். 2வது நம்ம கற்றுக்கொள்ள நமக்கு தெரியும். இப்போ கீழ்ப்படிதலை மாத்திரம் கற்றுக்கொள்ளுமா? இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன், கற்றுக்கொள்ளுங்கள். எது? நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நன்மை செய்யறதுக்குள்ள கற்றுக்கொள்ளணும். ஏசாயா அதனுடைய 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நன்மை செய்ய படியுங்கள். படியுங்கள்னா கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன். இப்ப நன்மை செய்யறதுக்கு கூட நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நன்மை செய்த கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டதுனால்தான் அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் வாழ தெரிஞ்சது. அவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்தார், தன்னை கூட பொருட்படுத்தல. அவருடைய கீழ்ப்படிதல் அது. அதனால்தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் எழுதுறாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது,
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். யார்கிட்ட போதிக்கப்பட்டாரு? ஆண்டவர்ட்ட. ஆண்டவர் சமூகத்துல போனாரு. ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்சம் தாழ்வு இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணு, கீழ்ப்படி, முறுமுறுக்காத. இன்னைக்கு நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறோம். கொஞ்சம் பாடு வந்துச்சுன்னா போறீங்களேன், உடனே நம்ம ஆண்டவரே இந்த பாடுல இருந்து விடுதலை தாங்கன்னு அப்படிதான் கேட்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. இது விசுவாசுடைய அழகு இல்ல. ஆண்டவர் சொல்லுங்க, இந்த பாடுகள் மத்தியில என்ன கற்றுக் கொடுக்க எனக்கு விரும்புகிறீர்? நான் அடிக்கடி சொல்வேன், பாடுகள் வேலைதான் என் தேவன் உங்களை உருவாக்குகிற நேரம். பாடுகள் சும்மா வராது, தேவனுடைய அனுமதி இல்லாம வராது, தேவனுடைய சித்தம் இல்லாம வராது. அந்த பாடுகள் வேலையில ஆண்டவர் பாதத்துல அமர்ந்துருங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாதையில நான் போறேன், எனக்கு அந்த பொறுமையை தாங்க, அந்த கீழ்ப்படிதலை தாங்க, அந்த அந்த விசுவாசத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கற்றுத் தருவார். அப்ப நீங்க நன்மை செய்வீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பாடுகள் நேரத்துல நீங்க இதை கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதலா மாறிடுவீங்க. அப்போஸ்தலன் பவுல் இதான் சொன்னாரு, நான் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கும்படி இந்த பாடுகளை சகிச்சேன்னு சொல்றாரு. அப்ப பாடுகள்ல இருந்து கற்றுக்கொண்டார். நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க விரும்புறீங்களா? அப்ப பாடுகள் நேரத்துல முறுமுறுக்காதீங்க, பாடுகள் நேரத்துல சஞ்சலப்படாதீங்க. பாடுகள் நேரத்துல ஆண்டவர்ட்ட பாதத்துல போய், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க. அப்போ உங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தருவார், கற்று தருவார். அதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் போதிக்கப்பட்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பரிபூர்ணமும் அடைந்திருக்கிறேன், குறைவும் பட்டிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் சமநிலையா எனக்கு இருக்க நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல உயர்வுல இருக்கும்போது தேவனே ஸ்தோத்திரம், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் சொல்லிட்டு குறைவுல வரும்போது ஆண்டவரே நீ மோசமானவர் அப்படின்னு சொல்லல. அவர் லேர்ன் பண்ணார், அவர் காரியத்தை கற்றுக்கொண்டார். என்னது? எந்த நிலையிலும் என் ஆண்டவர் நல்லவருங்க. நீங்க கற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். சோ இரண்டாவது காரியம் சொன்னேன், கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என்கிட்ட வந்து கற்றுக்கொள். கற்றுக்கொண்ட பிறகு இப்ப என்ன செய்? காத்திரு, காத்திரு. அவசரப்பட்டுறாதீங்க. ஆலோசனை பெற்ற உடனே உடனே நடந்துன்னு நினைச்சிடாதீங்க. காத்திருக்க, காத்திருக்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் காத்து கொள்ள பழகணும். தேவனுக்கென்று ஒரு மனிதன் காத்திருந்தால் அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவே மாட்டான். ஏசாயாவின் புத்தகம் அதனுடைய 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நான் கர்த்தர்ப்பா. நான் உனக்கு ஆலோசனை கொடுத்தேன் இல்லையா, உனக்கு கற்றுக் கொடுத்தேன் இல்லையா, இப்ப ஏன் சமூகத்துல காத்திரு, காத்திரு. அப்ப காத்திருப்பதற்கு நமக்கு தேவை என்ன? காத்திருக்கும் போது சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் டைம் டிலே ஆகும்போது தான் நமக்கு சில டைம் வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவங்க ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கும் போது எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையுடன் காத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். பொறுமையுடன். தாவீது எப்படி காத்திருந்தா தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். பாருங்க, தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படி காத்திருந்தேன்? பொறுமையுடன். காத்திருப்பதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா பொறுமை. இந்த பொறுமை இருந்துச்சுன்னா போதும், கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு, அவர் நம்ம பக்கமா சாஞ்சிடுவார். சாஞ்சி நம்மள அந்த சேற்றுல இருந்து தூக்கி எடுத்துருவாரு. இது சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில
ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஒரு ஆலோசனையா தாவீது நமக்கு எழுதி வச்சிருக்க. இதே போல தேவன் நமக்கு சில வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும்? வாசிங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் அப்படின்னு எபிரேயர் எழுதுறாரு. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், காத்திருக்கிறதுக்கு என்ன தேவை? விசுவாசமும் தேவை, நீடிய பொறுமை. எப்படிப்பட்ட பொறுமை? நீடிய பொறுமை. எதை பெற்றுக்கொள்வதற்கு? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு. அப்ப அதுக்கு நல்ல உதாரணத்தை யாரு காட்டுறாரு கேட்டீங்கன்னா 15ஆம் வசனத்தை கவனிங்க. ஆபிரகாமை குறித்து பேசுகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்துட்டாரு. எப்ப இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? 75வது வயசுல ஆபிரகாம் அழைத்த பொழுது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்ப அவருக்கு குழந்தையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. 25 ஆண்டு காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. 100வது வயசுல தான் வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்கு பெற்று அவங்களுக்கு கிடைக்கிறாரு. அப்போ அவர் எப்படி அதை பெற்றுக்கொண்டாரா? வசனம் சொல்லுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ பொறுமையாக காத்திருக்கிறாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆண்டு சமத்துல காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். அதே போல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிப்பதற்கும் நமக்கு தேவை விசுவாசம், நமக்கு தேவை பொறுமை. இது நீடிய பொறுமை நமக்கு இருந்துச்சுன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது சோர்வுகள் வரதான் செய்யும். ஆனா அந்த நேரத்துல உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க, பொறுமையை கைவிட்டு விடாதீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பாருங்க, கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் இல்லாம இல்ல. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் முதலாவது ஆசீர்வாதத்தை என்ன வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்ப நீங்க இப்படிப்பட்ட மனுஷனா மாறணுமா? இதுக்கு அடுத்ததே சொல்வார், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க மட்டும் புது பலன் அடைவீங்க. கர்த்தர் சமூகத்துல காத்திருங்க. காத்திருக்கும் போது இந்த பொறுமை விசுவாசம் வேணும்னா என்ன செய்யணும்? தேவனை நேசிக்க பழகுங்க, அன்பு கூற பழகுங்க. அன்பு கூர்ந்து என்ன செய்யுங்க? ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நல்ல தேவனை ஆராதிங்க. ஆண்டவருடைய குணாதிசயங்களை சொல்லி 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 அவரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, அந்த காத்திருப்பு நேரத்துல உங்களை புது பலத்தினால் தேவன் இடை கட்டுவார். சோர்வெல்லாம் அப்படியே பறந்துரும். அப்ப நல்லா துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப புது பலன் அடைவீர்கள். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் என்னதுன்னா, கர்த்தருடைய பிரியத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள். வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 147ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு யாருடைய பிரியம் வேணும்? மனுஷ பிரியம் வேணுமா? கர்த்தருடைய பிரியம் வேணுமா? கர்த்தருடைய பிரியம் இருந்தா உங்க வாழ்க்கையில வெற்றி. கர்த்தருடைய பிரியத்தை நீங்க சம்பாதிக்கணும்னா அவருடைய கிருபைக்காக காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். நீங்க அந்த கிருபைக்காக பொறுமையுடன் காத்திருங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். கர்த்தர் பிரியமா இருந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெஞ்சமினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் எனக்கு பிரியமானவன், அவனுடைய எல்லைக்குள்ளே நான் நித்தமும் வாசம் பண்ணுவேன், அவனை என்னாலும் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு பெருத்த ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிரியத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள். மூன்றாவது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம்.
கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்க எதை சுதந்திரித்துக் கொள்வீங்க? பூமியை சுதந்திரிப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூலோகத்துல கர்த்தர் உங்களை செல்வ செழிப்பாய் வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா உங்களை தேவன் கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, நீங்க தலையா இருப்பீங்க. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்க பழகுங்க. கர்த்தருக்கு காத்திருக்க பழகுங்க. பூமியை சுதந்திரிக்க என் தேவன் உதவி செய்வார். அதோட நின்னுச்சா? இன்னும் பெருத்த ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு பாருங்க. அது முக்கியமான வசனம். வாசிங்க. எசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கண்டதும் இல்லை. அப்போ நமக்கு ஆண்டவர் செய்ய போறது நம்முடைய மூளைக்கு எட்டாதது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. அத்தனை வியப்பான அதிசயமான காரியத்தை நமக்காக செய்ய இருக்கிறார். யாருக்கு செய்ய போறாரு? அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு. யாருக்கு? அவருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்க. அதனால்தான் பாருங்க, இதே வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் மேற்கோள் காட்டி சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் வச்சிருக்காருன்னு சொல்லி சில ரகசியங்களும் சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்ற வார்த்தையில ரகசியம்னு ஒரு வார்த்தை சொல்வார். இந்த மறைப்பொருளா இருந்தது, இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் சொன்னாங்கன்னா அந்த இதெல்லாம் படிச்சு பாருங்க. அதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறத இந்த கண் கண்டதில்ல, காது கேட்டதும் இல்ல, நம்முடைய சிந்தையில அது தோன்றவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே, இது யாருக்கு கிடைக்குதுன்னா அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடைக்கிறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கே காத்திருங்கள். எப்படி இருக்க? கர்த்தருக்கே காத்திருங்க. கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதீங்க. அப்போ கர்த்தருக்கு சமத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு. பஞ்ச காலம் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பஞ்ச காலத்திலும் கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து போஷிக்க பண்ணுகிறார். அவருடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இப்படி பல ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்றைய காலவெளியில தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன்னு சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். இப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குது. இன்னும் அந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த 33ஆம் வசனம், அதாவது நீதிமொழிகள் 1:33 கடைசி பகுதியில நம்ம வாசிக்கலாமா? என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு காத்திருக்கிறவன் எவனோ, எனக்கு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ. இப்ப இந்த எவனோ என்ற வார்த்தை வந்துச்சா? நான் சொன்னதுல 3 பாயிண்டா சொன்னதுன்னா நீங்க நினைச்சுக்க 3 வித்தியாசமான பாயிண்ட். 3 வித்தியாசமான பாயிண்ட்ல ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற காரியம். செவி கொடுத்தல் எதோட இணைந்திருக்கிறது? கற்றுக்கொள்ளுதல். கற்றுக்கொள்ளுதல் எதோட இணைந்திருக்கிறது? காத்திருக்கிறது. அதனால நீங்க பிரிச்சு எல்லாம் பாத்திரக்கூடாது. இப்ப 3த்தையும் சேர்த்துருங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு என்னிடத்தில் கற்றுக்கொள்கிறவன் எவனோ, எனக்கு காத்திருக்கிறவன் எவனோ, அவனை தேவன் என்ன செய்ய போறார் இந்த வருஷத்துல? இந்த வருஷத்துல மட்டும் இல்லங்க, நான் இந்த வருஷம் சொன்னோன்னு இந்த வருஷம் நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய வருகை பரியந்தம் இப்படிதான் செய்ய போறாரு. அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, முதல் காரியம்
விக்கினமின்றி வாசம் பண்ணி. இரண்டாவது, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அமைதியாயிருப்பான். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் உங்க மேல தன்னை கண்ணை வச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் பாதுகாப்பு அருளும்படியாய் அவருடைய கண்கள் என்னவா இருக்கான்? நோக்கமாய் இருக்கிறது. நாளாகம புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், உத்தமமா நடக்கிறவர்களுக்கு. நீங்க கர்த்தருக்கு செவி கொடுக்கிறீங்களா? நீங்க உத்தமர்கள். நீங்க கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்கிறீர்களா? நீங்கள் உத்தமர்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்களா? நீங்க உத்தமர்கள். அப்படின்னா உத்தமர்களை என் தேவன் கைவிட்ட சரித்திரமே இல்லை. உத்தமர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் துணை. அவர் என்ன செய்வார்? உத்தமர்களை மேலே தன்னுடைய கண்ணை பதித்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அதனாலதான் சொன்னாரு, உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப கண்ணை பதித்து வைக்கிறது எதற்காக? பாதுகாப்பிற்காக. என்ன பாதுகாப்பு கொடுக்கிறாரு? விக்கினமின்றி உங்களை வாசம் பண்ண வைப்பார். அதே போல ஆபத்திற்கு பயப்படாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார். உங்களை அமைதலாய் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாய் கர்த்தராகிய கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்ததற்காக நன்றி, உம்முடைய நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி என்று சொல்லுங்க. இந்த 3 காரியத்தை கடைபிடிக்க என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், கவனமாய் செவி கொடுப்போம், கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம், கர்த்தருக்கு காத்திருப்போம். இந்த 3 காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து பாதுகாப்பார். விக்கினமின்றி நம்மை நடத்துவார். ஆபத்துல பயப்படாதபடிக்கு நம்மை வழி நடத்துவார். சமாதானமாய் வாழும்படியாய் கிருபை பாராட்டுவார்.